பிரியமானவர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம கவனிக்க இருக்கிறோம். சங்கீதம் 91 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி. ஆம், வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன என்று சொன்னால், தேவனை நோக்கி தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி. ஆம், பர்த்திமேயு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. இயேசும் அவனுடைய கூப்பிடுதலுடைய சத்தத்துக்கு கேட்டு அவனை அழைத்து வர சொல்லுகிறார். இந்த பர்த்திமேயு இயேசுனிடத்துல வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா அந்த பர்த்திமேயு ஒரு குருடன், அவனுக்கு பார்வைதான் வேண்டும் என்று சொல்லி? ஆண்டவருக்கு தெரிந்தா கூட ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய வாயை திறந்து நம்ம கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி. நம்ம சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருக்கு என்னுடைய கஷ்டம் தெரியாதா, என்னுடைய தேவையை தெரியாதா, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அமைதியா இருந்து விடுகிறோம். ஜெபத்துல கூட நம்ம வந்து தேவனிடத்துல நம்ம கேட்கறது இல்லை, மனம் விட்டு பேசுகிறது இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது, அப்பா கிட்ட ஒரு பிள்ளை எப்படி மனம் விட்டு பேசுகிறாரோ அதே மாதிரி நாம தேவனிடத்துல மனம் விட்டு பேசணும். ஆண்டவரே, எனக்கு இதுல குறைபாடு இருக்கு, எனக்கு இந்த தேவைகள் இருக்கு ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் காணப்படுகிறது, என்னுடைய சரீரத்துக்கு ஒரு சுகம் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் அப்படி ஓப்பனாக ஒரு ஃப்ரீயாக ஒரு அப்பா கிட்ட நாம கேட்கறது மாதிரி தேவனிடத்துல கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படி கேட்கிறவர்களுக்கு தான் அற்புதத்தை அவர் செய்கிறார். அப்படி நம்ம கேட்போம் என்று சொன்னால் உடனே தேவன் அதற்கு செவி சாய்க்கிறார், ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறார், பதில் தருகிறார். ஹல்லேலூயா. இப்ப இனிமேல் நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, இயேசு அப்பா கிட்ட போய் நம்ம முழங்கால் படிட்டு அதை நம்ம ஜெபத்துல நம்ம கேட்க வேண்டும். கர்த்தர் உடனே அதற்கு பதில் தருவார். உடனே நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்பார். நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா.